அனைவருக்கும் வணக்கம். சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேல ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலிமா வந்து 46 டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் வேகன்சி, அதாவது குரூப் சி வேகன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. குரூப் சி அப்புறம் வந்து குரூப் டி போஸ்ட் தான் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் எகெயின்ஸ்ட் ஸ்போர்ட் கோட்டா ஓப்பன் அட்வர்டைஸ்மெண்ட் 2024-25 தான் வந்து சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேல ஆன்லைன் மூலிமா வந்து கேட்டிருக்காங்க. எலிஜிபிள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஹூ ஆர் சிட்டிசன், இந்தியன் சிட்டிசன்ஸில் ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த 46 போஸ்ட்டுக்குமே வந்து எலிஜிபிள். 21 போஸ்ட் வந்து குரூப் சிலையும் 25 போஸ்ட் வந்து குரூப் டிலையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. 21/9/2024 ஓப்பன் ஆகி க்ளோசிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 20/10/2024. ஸோ லெவல் 5 and 4ல் 7th சிபிஸில் வந்து உங்களுக்கு அத்லெட்டிக்ஸ், பாக்ஸிங், ஹேண்ட்பால், அப்புறம் கோகோ, ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து மென்னுக்கு எவ்வளோ, விமனுக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 5 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க லெவல் 5 and 4ல். லெவல் 3 and 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 வேகன்சி. இதில் வந்து கேம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ச்சரி, அத்லெட்டிக்ஸ், பேட்மிண்டன், பாஸ்கெட்பால், கிரிக்கெட், ஹேண்ட்பால், அப்புறம் ஹாக்கி, கபாடி, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஈவெண்ட் பொசிஷன் எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறது, அதே போல் நம்பர் ஆஃப் போஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ லெவல் 1 7th சிபிசியில் பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அத்லெட்டிக்ஸ்லேருந்து கிராஸ் கண்ட்ரி, அப்புறம் கிரிக்கெட், ஹாக்கி, ஃபுட்பால், வாலிபால், பாடி பில்டிங், வெயிட் லிஃப்டிங் சொல்லி மென் விமன் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த ஈவெண்ட்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது டோட்டலாக 25 வேகன்சி. ஸோ இதற்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குன்னா 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். 1/1/2025. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 1/1/2000 இருந்து 1/1/2007 இருக்கணும். ஸோ அதே கேண்டிடேட் வந்து 31/12/1999 இருந்தாலும் அல்லது 2/1/2007 இருந்தாலும் வந்து நாட் எலிஜிபிள். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன், லோயர் அப்பர் ஏஜ் லிமிட், கம்யூனிட்டி கேண்டிடேட், இதுக்கு வந்து எந்த வித ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கிடையாது. ஸோ காப்பி ஆஃப் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் வந்து இதுக்கான ப்ரூஃபாக வந்து எடுத்துக்கோங்க. ஏஜ் ப்ரூஃபுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து லெவல் 5 and 4க்கு வந்து மினிமம் வந்து டிகிரி கேட்டிருக்காங்க. லெவல் 3 and 2ல் வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது 10th ஐடிஐஏ. ஸோ இதில் வந்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும். லெவல் 1க்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தா, ஐடிஐ முடிச்சிருந்தா அவங்களுமே வந்து இதற்கு எலிஜிபிள். அதே போல் கிளார்க்கு கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வேர்டு, அதாவது 30 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல இங்கிலீஷில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அதுவே ஹிந்தியாக இருந்தால் 25 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 4ல் வந்து உங்களுக்கு ரெப்ரசன்ட் கண்ட்ரி ஒலிம்பிக்ஸ் சீனியர் கேட்டகரியில் அட்லீஸ்ட் 3rd பொசிஷன், வேர்ல்டு கப் ஜூனியர், வேர்ல்டு சாம்பியன்ஷிப், ஆசியன் கேம்ஸு, யூத் ஒலிம்பிக்ஸ், காமன்வெல்த் கேம்ஸு, ஸோ இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ கேம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆசியன் கேம்ஸு, யூத் ஒலிம்பிக், ஸோ இதில் எல்லாம். அதே போல் லெவல் 1ல் வந்து உங்களுக்கு ரெப்ரசன்டட் த கண்ட்ரி ஆஃப் தி எனி ஆஃப் தி கண்ட்ரி சி சாம்பியன்ஷிப் ஈவெண்ட்ஸில், ஃபெடரேஷன் கப் சாம்பியன்ஷிப், அது இந்த மாதிரியான அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாமே, மாரத்தான், கிராஸ் கண்ட்ரி, இது எல்லாமே கேட்டிருக்காங்க 8th பொசிஷனில். ஸோ அதே போல் வந்து இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் கேட்டகரி ஏல ஒலிம்பிக் கேம்ஸு, அடுத்து கேட்டகரி பியாக இருந்தால் வேர்ல்டு கப், வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸ், ஆசியன் கேம்ஸ், இது எல்லாமே. கேட்டகரி சியாக இருந்தால் ஆசியன் சாம்பியன்ஷிப், ஆசியா கப்பு, சவுத் ஆசியன் ஃபெடரேஷன், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு கால் லெட்டர் எல்லாமே வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வெப்சைட்டில் தான் செக் பண்ணணும். ட்ரையல் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா ட்ரையலுக்கு 40 மார்க்கு, ஃபிட் கேண்டிடேட்டுக்கு 25, அன்ஃபிட்டுக்கு பிலோ 25ங்கிற மாதிரி இதுக்கு ட்ரையல் இருக்கும். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் மார்க்கு, ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ ட்ரையல் இருக்கும், அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஸோ இது எல்லாமே வந்து இதற்கான செலெக்ஷனில் வரும். அதே போல் இங்கே மார்க்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் டூரிங் ட்ரெயினில் வந்து 40 மார்க்கு, அசஸ்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டுக்கு 50, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து 10 மார்க்குன்னு சொல்லி 100 மார்க் வந்து நீங்கள் எடுக்கணும். குவாலிஃபைங் மார்க், மினிமம் குவாலிஃபைங் மார்க் தேர் ரெக்ரூட்மெண்ட் த்ரூ ஓப்பன் அட்வர்டைஸ்மெண்ட் டிஃப்ரெண்ட் கிரேட் பே. ஸோ அந்த மார்க்கை பொறுத்து தான் வந்து உங்களுக்கான அந்த அந்த கிரேட் பே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 70 மார்க் எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா அதற்கான சேலரி எவ்வளோ, அதே போல் 65 எடுத்தீங்கன்னா அதற்கானது எவ்வளோ அப்படிங்கிறது. ஃபீஸ் வந்து ஆல் கேண்டிடேட் எக்ஸப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன், டிசபிலிட்டிஸு, மைனாரிட்டிஸ், இவங்களை தவிர மீது எல்லாருமே 500 பே பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ட்ரையலுக்கு அப்பீர் ஆனீங்க அப்படின்னா 400 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே போல் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களாம் வந்து 250 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் மூலிமா நீங்கள் பே பண்ணிக்கலாம்.
ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த வெப்சைட்டில் அதாவது www.scecr.indianrailways.gov.in இதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் எண்ட் செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.